நாம எல்லாருமே தங்கத்தினுடைய விலை 10,000 ஏறிடுச்சு, 20,000 ஏறிடுச்சுன்னு சொல்லி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சைலண்டா ஒரு சைட்டுல வெள்ளி அதாவது சில்வர் ஒரு பெரிய ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனா 2008 ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்ததல்லோ, அதெல்லாம் இந்த வரத்தோட சில்வர் நெருக்கடிக்கு முன்னாடி ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான். முக்கியமா நம்ம ஏசியாவுல இருக்கிற முக்கியமான ஒரு நாடு தான் சீனா. அவங்க இந்த ஜனவரில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட போறாங்க. அது உலகத்தையே ஒரு உலுக்கு உலுக்க போகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி என்ன சம்பவம் நடக்க போகுது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நாம ஏன் இந்த வெள்ளியை பற்றி இவ்வளவு சீரியஸாக பார்க்கணும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய கேள்விக்கான பதிலானது கிடைக்கும் என்பதை நான் 100% அடுத்து சொல்கிறேன். தங்கம் மாதிரி இதொன்னும் வெறும் லாக்கரங்க தூங்குற உலோகம் இல்லை. உண்மையை சொல்லப்போனா வெள்ளி இல்லாம இந்த நவீன உலகமே ஒரு நிமிஷம் கூட இயங்காது. இதற்கான காரணம் என்ன என்பதையும் இப்ப பார்ப்போம். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், கோப்பர் தான் கரண்டை நல்லா கடத்தும்னு. ஆனா உண்மை என்னண்டா, உலகத்துல இருக்கிற எல்லா உலோகத்தை விட வெள்ளிதான் நம்பவன் கடத்தி. ஆனா அதோட விலையானது ரொம்ப அதிகம் என்கிறதால தான் கோப்பரை நாங்க பயன்படுத்தினோம். ஆனா ரொம்ப துல்லியமான ஒரு மில்லி செகண்ட் கூட லேட் ஆகாம கரண்டை கடத்தணும்னா அந்த இடத்துல வெள்ளி மட்டும்தான் ராஜாவாக இருப்பாங்க. நீங்க இந்த வீடியோவை உங்களோட ஸ்மார்ட் போன்ல அல்லது லேப்டாப்ல அல்லது டேப்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த போனுக்குள்ள இருக்கிற மதப்போட்டு எப்போது நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? அதுல சின்ன சின்ன கோடு கூட ஓடும். அந்த கனெக்ஷன் புள்ளிகள்ல வெள்ளி இருக்கு. ஒவ்வொரு மொபைல் போன்லையும் அதாவது ஒவ்வொரு போன்லையும் அவரேஜா 0.2 கிராம்ல இருந்து 0.3 கிராம் வரைக்குமே வெள்ளி இருக்கு. என்னப்பா இவ்வளவு கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு கேள்வி யோசிக்க தோணும், கேள்வி கேட்க தோணும். உலகத்துல வருஷத்துக்கு எத்தனை கோடி பொருட்கள் தயாரிக்கப்படுது என்பதை கொஞ்சம் கணக்கு போது பாருங்க. அதுல இருக்கிற வெள்ளி இலை அனைத்தையும் ஒன்றா சேர்ந்தா அது ஒரு மலையாகவே வந்து நிற்கும். அந்த அளவுக்கு அதிகமான வெள்ளிகளை தான் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. இப்ப அரசாங்கங்கள் எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. நிலக்கரியை விட்டுட்டு சோலார் பவருக்கு மாறணும்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு சோலார் பேனல்ல சூரிய வெளிச்சத்தை வாங்கி அதை மின்சாரமா மாத்துறதுக்கு அந்த பேனல்ல இருக்கிற செல்களுக்கு நடுவுல சில்வர் பேஸ்ட் ஆனது தருவாங்க. ஒரு சோலார் பேனலுக்கு கிட்டத்தட்ட 20 கிராம் வெள்ளி தேவைப்படுது. இப்போ உலகமே சோலார் பவரை நோக்கி ஓடினா அப்போ எவ்வளவு வெள்ளி தேவைப்படும் என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெள்ளி இல்லைன்னா சோலார் பேனல்ல ஒரு கண்ணாடி துண்டு தான். அதாவது வெள்ளி அதுல அந்த வெள்ளி சில்வர் பேஸ்டானது பூசப்படாட்டி அந்த சோலார் பேனல் வரும் கண்ணாடி துண்டு மாதிரி தான் இருக்குமே ஒழிய அதுல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. ஆகவே அந்த சோலார் பேனலுக்கு வெள்ளியானது கட்டாயம் தேவை. இப்ப நாங்க 5Gக்கு மாறிக்கொண்டிருக்கோம். இந்த 5G டவர்ல இருக்கிற சிக்னல் டிரான்ஸ்மிட்டர்கள்ல வெள்ளி ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம கார்ல இருக்கிற இக்னிஷன் சுவிட்சாக இருக்கட்டும், உங்க வீட்டில் இருக்கிற மெயின் சுவிட்சாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்பார்க் வராம இருக்கிறதுக்கும் கரண்ட் சரியா போறதுக்கும் வெள்ளியே பூசி இருப்பாங்க. வெள்ளிக்கு இயற்கையாவே கிருமிகளை அழிக்கிற குணம் இருக்கு. அதனாலதான் காயங்களுக்கு போடுற பேண்டேஜாக இருக்கட்டும், சில முக்கியமான மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏன் தீக்காயங்களுக்கு போடுற கிருமில கூட இந்த வெள்ளியை பயன்படுத்துறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா தங்கத்தினுடைய விலை ஏறினா நாம நகைகளை வாங்குறதை குறைச்சிப்போம். ஆனா வெள்ளியோட விலை அதாவது வெள்ளியோட தேவை அப்படி இல்லை. போன் கம்பெனிக்காரனாக இருக்கட்டும், கார் கம்பெனிக்காரனாக இருக்கட்டும், சோலார் பேனல் கம்பெனிக்காரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் விலை அதிகமா இருக்கு அதனால வெள்ளி வாங்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? அவங்களால முடியாது. அவங்களுக்கு இந்த ரோ மெட்டீரியல் எவ்வளவு விலை வித்தாலும் அவங்க வாங்கித்தான் ஆகணும். அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருளோட சப்ளையை தான் இப்ப சீனா கட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா ஏன் இந்த உலகமானது இப்படி மிக பெருசா பதறிக்கொண்டிருக்காங்கன்னு? நான் இப்ப இந்த வெள்ளியோட முக்கியத்துவத்தை சொன்னதுக்கான காரணம் சீனா இந்த சப்ளை செயினை கட் பண்ண போறாங்க. சரி, இப்படி சீனா செய்ததுக்கான காரணம் என்ன? இந்த வெள்ளியை வச்சு உலக நாடுகளுக்கு கிடுக்குப்படியை போட்டதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி இப்ப நாங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். உலகத்துல வெட்டி எடுக்கப்படுகின்ற வெள்ளிகள்ல பெரும்பகுதி சீனாட்ட தான் இருக்கு. சீனாவில தான் சுத்திகரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வெள்ளியை வச்சு பொருட்களை தயாரிக்கிற அந்த சப்ளை செயின்ல 60ல இருந்து 70% சீனா கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒரு மொபைல் போனோ இல்லாட்டி சோலார் பேனலோ பண்ணணும்னா அதுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் சீனாவில் இருந்து தான் உலகத்துக்கே போய் கொண்டிருக்கு, சப்ளை செய்யப்பட்டு கொண்டிருக்கு. சீனாவோட அரசாங்கம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி அதாவது 2026 ஜனவரியில இருந்து வெள்ளி ஏற்றுமதிக்கு கடுமையான உரிமம் தேவையான்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, வருஷத்துக்கு 80 மெட்ரிக் டன்னுக்கு மேல வெள்ளிகளை உற்பத்தி பண்ற பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இனி எக்ஸ்போர்ட்
உரிமையானது இருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ற லைசன்ஸ் ஆனது கொடுப்பாங்க. சின்ன சின்ன வைரஸ் எல்லாம் இனி ஓரமாய் போய் உட்கார வேண்டியதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சீனாவோட அரசாங்கம் யார் யாருக்கு எவ்வளவு வெள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறதை அவங்க விரல் நுனியில வச்சிருக்க போறாங்க. இது ஒரு மறைமுகமான பொருளாதார போர்ன்னு தான் நிறைய வல்லுநர்கள் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையும் அதுதான். சரி, இப்ப ஏன் சீனா இப்படி பண்றாங்க என்பதை பார்ப்போம். இப்ப நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னே வச்சுப்போம். உங்க கடைக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அதே சமயம் பக்கத்து கடைக்கும் அதே பொருள் கேட்குறாங்கன்னா, அந்த பக்கத்து கடையில இருக்கிறவங்களுக்கும் அதே பொருளானது தேவைப்படுதுன்னா, நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? முதல்ல உங்க கடைக்கு தானே அதில் எடுப்பீங்க. அதைத்தான் இப்ப சீனா பண்ணுது. சோலார் சூப்பர் பவர். உலகத்தில் இருக்கிற 80% சோலார் பேனல்கள் சீனாவில் தான் தயாராகுது. அங்க வெள்ளி தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இவி எவல்யூஷன். சீனா இப்போ உலகத்துக்கே கார்களை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா விவைடியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாதாரண பெட்ரோல் காரை விட ஒரு எலக்ட்ரிக் காருக்கு 25% இருந்து 30% வரைக்குமே அதிகமான வெள்ளியானது தேவைப்படுது. அடுத்தது ஏஜே மற்றும் டேட்டா சென்டர். இப்போ நாங்கள் எல்லாருமே ChatGPT ஏஐ என்று சொல்லி எல்லாருமே பேசிக்கொண்டு இருக்கோம்ல. அந்த ஏஜே வேலை செய்கிற டேட்டா சென்டர்களுக்கு தேவையான சிப்கள் மற்றும் கனெக்டர்கள் செய்ய வெள்ளியானது ரொம்பவே முக்கியம். இதனால தான் சீனா தங்களுக்கு தேவையான வெள்ளி அதிகமாக தங்களுக்கு தேவைப்படுதுன்றபடியால் அதனை ஏற்றப்பாடு செய்வதற்கு இப்போ கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளுமே UK மற்றும் அமெரிக்காவுடைய மார்க்கெட் தான் வெள்ளியோட விலையை தீர்மானிச்சது. ஆனால் இப்போ நிலைமை அப்படியே மாறுது. சீனாவோட வெள்ளியோட விலை உலக சந்தையை விட ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால உலகத்தில் இருக்கிற வெள்ளி எல்லாமே இப்ப காந்த மாதிரி சீனாவை நோக்கி இழுக்கப்படுது. சீனா ஏற்றுமதியை நிறுத்தினா உலகத்தில் இருக்கிற மற்ற டெக் கம்பெனிகள், முக்கியமா ஆப்பிள், டெஸ்லா, சாம்சங் இப்படியான கம்பெனிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அவங்க கிட்ட வேறு வழி எதுவுமே இல்லை. ஒன்று சீனாவோட நிபந்தனைகளுக்கு ஒத்து போகணும். சீனா விதிக்கின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு சீனாட்டை இருந்து இந்த வெள்ளியை வாங்கணும். இல்லையாண்டா பல மடங்கு அதிக விலை கொடுத்து வெள்ளியை வேற எங்கேயாவது வாங்கி ஆகணும். இவர்களுக்கு இந்த இரண்டை விட வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. முன்னாடி ரேர் மினரல்ஸ் விஷயத்துல ஜப்பான் கூட சீனா ஒரு மோதனை நடத்திச்சுது. அப்ப ஜப்பானோட எலக்ட்ரானிக்ஸ் துறையை ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொல்ல முடியும். இப்போ அதே ஒரு பாணியை வெள்ளி விஷயத்துல உலக நாடுகளுக்கு எதிராக சீனா கையில எடுத்திருக்கு. சிம்லா சொல்லணும்னா, இந்த ஜனவரிக்கு அப்புறம் சீனா நினைச்சா உலகத்தோட டெக்னாலஜி வேகத்தை குறைக்க முடியும், இல்லைன்னா நிறுத்த முடியும். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல் போர்ட்ரினெக். அதாவது ஒரு குங்கிய பாதை வழியா எல்லாருமே போய் ஆகணும். அந்த பாதையோட சாவி இப்ப சீனா கிட்ட தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். உண்மையாகவே வெள்ளிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டுதா? இந்த வெள்ளி அவ்வளவு குறைவாகத்தான் கிடைக்குதா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு சின்ன கணக்கு நாங்க பார்க்கணும். 2025 உலகத்துக்கு 1.24 பில்லியன் அவுன்ஸ் வெள்ளியானது தேவைப்பட்டது. ஆனா பூமிக்கு அடியில இருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றது என்னவோ வெறும் 1 பில்லியன் அவுன்ஸ் மட்டும்தான். அப்போ மீதி இருக்கிற அந்த 240 பில்லியன் அவுன்ஸுக்கு நாம எங்க போவோம்? உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா. ஒரு புது வெள்ளி சுரங்கத்தை நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சா கூட அதுல இருந்த முதல் அவுன்ஸ் வெள்ளியை வெளியே வாரதுக்கு 12 இருந்து 15 வருஷம் எடுக்குமாம். இது தங்கம் மாதிரி இல்ல. 80% வெள்ளி காப்பர் மெட்டல் ஜிங்க்ஸ் சுரங்கத்துல இருந்து ஒரு சைடு ப்ராடக்டா தான் கிடைக்குது. அப்போ காப்பர் சுரங்கம் இல்லைன்னா வெள்ளியும் கிடைக்காது. டிமாண்ட் எகிரிக்கிட்டே போகுது, ஆனா சப்ளை மட்டும் அப்படியே நிக்குது என்பதுதான் உண்மை. சப்ளை மட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனா டிமாண்ட் பல மடங்கு அதிகமா எகிரிக்கிட்டே போகுது. அடுத்ததா சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படிங்கிற ஒரு புதிய விஷயம் இப்ப வருது. இதுதான் ஃபியூச்சரு. போனை 5 நிமிஷத்துல சார்ஜ் பண்ணலாம். காரை ஒரே சார்ஜில் 200 மைலுக்கு ஓத்தலாம். இதுக்கு வெள்ளி தான் ரொம்பவே முக்கியமா தேவைப்படுது. எலான் மஸ்க் அவர்களும் சொல்லிட்டாரு, பெருசா வெள்ளி தட்டுப்பாடானது வரப்போகுதுன்னு. இப்போ ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லட்டா, கண்டிப்பா நீங்க இதனை தெரிஞ்சுள்ளணும். அவங்க கிட்ட வெள்ளியானது இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கணக்கு காட்டுறாங்கல்ல. உண்மையாகவே அவங்க கிட்ட ஒரு அவுன்ஸ் வெள்ளியானது இருந்தா அதுக்கு பதிலாக பேப்பர்ல 378 அவுன்ஸ் வெள்ளியானது இருக்குன்னு சொல்லி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை முதலீட்டாளர்கள், அதாவது இப்படி செய்யறதார் பேங்கில் நிறைய பேங்க்ஸ் இதனை தான் செய்யறாங்க. இப்படி இருக்கிற முதலீட்டாளர்கள் எங்களுக்கு பேப்பர்ல இருக்கிற எண்ணிக்கை வேணாம், எங்களுக்கு உண்மையான வெள்ளியானது தேவை, அதனை குதன்னு சொல்லி கேட்டா அம்புட்டுத்தான் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பேங்க் எல்லாமே நடத்தெருவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா உண்மையாகவே அவங்க கிட்ட இருக்கிற வெள்ளியை விட பல மடங்கு அதிகமான வெள்ளியானது இருக்குன்னு சொல்லி பேப்பர்ல அச்சடிச்சு நிறைய முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து முதலீட்டை வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற முதலீட்டாளர்கள் எனக்கு நீ பேப்பர்ல காட்டியதெல்லாம் போதும், அது தேவையில்லை, நீ எனக்கு வெள்ளியை தா, எனக்கு அப்படியே பிசிக்கலான வெள்ளியை இந்த கையில தாவுன்னு சொல்லி கேட்டா இவர்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா இவர்கள் ஒரு பொய்யான
எண்ணைத்தானே அடிச்சு வச்சிருக்காங்க. இவங்ககிட்ட இருக்கிறதை விட அதிகமான எண்ணிக்கைன்னு நாங்கள் அவுன்ஸில் நாங்கள் வெள்ளியை வச்சிருக்கோம் என்று சொல்லி ஒரு போலியான எண்ணிக்கையை தான் அடிச்சு வச்சிருக்காங்க. ஆகவே இவர்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதனால இந்த பேங்க் அனைத்துமே நடுத்தெருவுக்கு தான் வரும். இதன் மூலம் இந்த உலகத்துடைய பொருளாதாரமே மிகப்பெருசாக ஆட்டங்காணும் என்பதுதான் உண்மை. சரி, ஓகே, நாங்கள் இவ்வளவு நேரமா சீனா பற்றியும் சோலார் பேனல் பற்றியும் தட்டுப்பாடு பற்றியுமே பேசிட்டோம். இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இதனால எனக்கு என்ன லாபம்? நான் இப்போ வெள்ளி வாங்கலாமா? இந்த கேள்வி உங்களுக்கு எழும்பும். வெள்ளி வாங்கலாமா வேணாமா? இப்போ வாங்கினா எனக்கு லாபம் கிடைக்குமா? இந்த கேள்வியானது உங்களுக்கு எழும்பும். இந்த கேள்விக்கான பதில்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. தங்கம் என்றது இன்சூரன்ஸ் மாதிரி. உங்கள் குடும்பத்தோட சொத்து அழியாமல் இருக்க தங்கம் உதவும். ஆனால் வெள்ளிங்கிறது ஒரு ஸ்பெக்டாகுலர் அசட். அதாவது சரியான நேரத்தில் உள்ள போய் சரியான நேரத்தில் வெளியே வந்தா நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத லாபத்தை அது கொடுக்கும். ஆனால் அதே சமயம் இது ரொம்பவே ரிஸ்க் ஆனது. இப்போ நாங்கள் தங்கம் மற்றும் சில்வரோட ரேஷியோவையும் பார்க்கணும். வரலாற்று ரீதியாக பார்த்தா ஒரு அவுன்ஸ் தங்கம் வாங்க எத்தனை அவுன்ஸ் வெள்ளியானது கொடுக்கணுமென்ற ஒரு கணக்கு இருக்கு. இப்போ அது ஒரு 60க்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு பேலன்ஸான லெவல் தான். ஆனால் தட்டுப்பாடு அதிகமாகி தங்கத்தினுடைய விலை $4500 தாண்டி போச்சுன்னா வெள்ளியினுடைய விலையானது அசால்ட்டாக $80 இருந்து $100 வரைக்குமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதனை நாங்கள் இதனால் கணிக்க முடியாது. தங்கத்தினுடைய விலையானது உயரும் போது வெள்ளியினுடைய விலையும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனை நாங்கள் சோரப்பள்ளி இது இப்போ உயரும் இது இப்போ உயராதுன்னு எப்போவுமே அடித்து சொல்ல முடியாது என்பதையும் நீங்கள் மனசில் ஏற்றி வையுங்க. சரி, இப்போ நீங்கள் வெள்ளியை வாங்கி வைக்கலாமா? அதில் முதலீடு செய்யலாமான்ற என்ன கேட்டீங்கண்டா, உங்ககிட்ட இருக்கிற மொத்த சேப்பையும் கொண்டு போய் வெள்ளியில் கொட்டாதீங்க. அது சுத்தம் முட்டாத்தனம். உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் 5% 10% மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு வெள்ளியை வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் பிசிக்கல் சில்வர் அப்படித்தான் வாங்கி வைக்கணும். அதாவது கோயினாகவோ அல்லது கட்டியாகவோ தான் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் பேப்பரில் இருக்கிற வெள்ளிக்கும் நிஜமான வெள்ளிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்கே முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் எப்போ விலகணும் என்பது. இப்போ நான் ஒரு காமெடியான விஷயம் சொல்கிறேன். ஒரு பொருளை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு டம்மி யூடியூபர் கூட அதை பற்றி வீடியோ போட ஆரம்பிச்சுட்டா அந்த மார்க்கெட் உச்சத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம்னு ஒரு பழமொழி இருக்கு. நானே இதை சொல்கிறேன்னா இப்போ நான் கூட தான் வீடியோ போட்டுட்டேன். அதனால கண்ணை மூடிக்கிட்டு குதிக்காம நல்லா அனலைஸ் பண்ணி முதலீடு பண்ணுங்க. விலை சரசனன்னு ஏறுது என்று பேராசைப்பட்டு அதிகமாக வாங்காதீங்க. ஏனென்றால் வெள்ளி எவ்வளோ வேகமாக ஏறுதோ அதை விட வேகமாக கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவே எவ்வளோ முதலீடு பண்ணணும், எந்தளவு முதலீடு பண்ணணும், எப்போ முதலீட்டை திரும்ப எடுத்துக்கொள்ளணும், இதனத்திலுமே நீங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் இதால் உங்களுக்கு லாபம் வரும். இதில் ஏதாவது ஒரு தவறு நீங்கள் பண்ணினாலும் அது உங்களுக்கு ஆபத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் நாமத்தை போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே என்ன செஞ்சாலும் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ ஜனவரியில் இருந்து சீனா எடுக்க போகிற முடிவு ஒரு வருஷத்தில் முடிய போகிறதில்லை. இது அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு அடித்தளம். உலகத்துக்கு ஈவி கார்கள் வேணும், ஏஜை வேணும், சோலார் பவர் வேணும். இதெல்லாத்துக்குமே வெள்ளி வேணும். பூமிக்கு அடியில் வெள்ளி கம்மியாக இருக்குது. சீனா அதை தடுத்து வச்சிருக்கு. அப்போது விலை என்ன ஆகும்? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு நாம் பார்த்த இந்த வெள்ளியை பற்றிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெள்ளி உண்மையாகவே $100 தொடுமா, இல்லாட்டி சீனா சும்மா மிரட்டுறாங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கொண்டு பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த சில்வரை பற்றி பார்த்ததன் மூலம் ஏன் இதனை தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பி இருந்ததில்லை. அந்த கேள்விக்கான பதிலானது கிடைச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கட்டாயம் இதனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய கையில் இருக்கிற பணத்துக்கும் இதற்கு நிறையவே தொடர்பு இருக்கு. ஆகவே அடுத்த புதிதான ஒரு தகவல்கள் உள்ளடங்கிய ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.